السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن ليس للإنسان إلا ما سعى. قال النبي صلى الله عليه وسلم: لو أنكم يتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماسا وتروح بطانا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தின் 2ஆம் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திட்டமிடல். திட்டிவிடல் அல்ல, யாரையும் போய் திட்டுறதுக்கெல்லாம் அல்ல இந்த தலைப்பு. திட்டமிடல். திட்டமிடல்னு சொன்னா பிளான் பண்றது. யார் யாருக்கு என்னென்ன எப்படி அப்படின்லாம் பிளான் போடுவோமா இல்லையா? அது மாதிரி பிளான் போடுறது தான் இன்னைக்கு உண்டான தலைப்பு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கலா கதர் என்கிற ஒரு விதியை தந்திருக்கிறார். நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. எந்த நல்லது நடந்தாலும் எந்த தீயது நடந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டது. இதுதான் கலா கதர். அல்லாஹ்வுடைய விதிப்படியே எல்லாம் நடக்கும். இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் என்று கிடையாது. எல்லா இனத்தவர்களும் சமூகத்தவர்களும் சமுதாயத்தவர்களும் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒன்று. கடவுளே இல்லைன்னு சொல்றது கூட சில சமயங்கள்ல மாட்டிக்கொள்கிறோம். என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து, இவ்வளவு நாளா மாட்டாம இன்னைக்கு போய் மாட்டிக்கிட்டேன் என்று சொல்வார்கள். எப்போதுமே ஹெல்மெட் போடாம ஒருத்தர் போலீஸ்காரன் கண்டுக்கவே மாட்டான், விட்டுருவான். முக்கியமான அர்ஜென்ட்டான ஒரு சமயமா இருக்கும், அப்ப பார்த்துதான் கையை போட்டு மடக்குவான் நெல்லுன்னு. அப்பந்தான் எல்லாமே கேட்பான். தலையாச்சுங்க, எல்லாம் என் தலையெழுத்து, இவ்வளவு நாளா போறேன் வர்றேன், ஒருத்தரும் கண்டுக்கல, ஏண்டான்னு கூட கேட்கல. இன்னைக்கு அவசர அவசரமா போய்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு போய் மடக்கிறான் பார் என்கிறோம். சாதாரணமாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட தலை எழுத்தென்று ஒன்று இருக்கிறது, தலை விதி என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இதை மறுப்பது குஃப்ரு. யாரும் இதை மறுக்க முடியாது. முஃமினாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய முடியாது? குறிப்பாக கலா கதர் என்பதை மறுக்க முடியாது. எல்லாம் இல்ல, நான் கையை தூக்குறேன், என் இஷ்டத்துக்கு தான் தூக்குறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நான் தூக்கணும்னு அதனாலதான் தூக்குறேன். நான் நினைச்சு என்னால் பேச முடியாது, அல்லாஹ் நினைத்தால் மட்டுமே என்னால் பேச முடியும். அதனாலதான் சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு சக்தி இருக்கிற போது கூட நம்மால் செயல்பட முடியாம போகுது. சக்தி, முழு சக்தியும் இருக்கத்தான் செய்யும், ஆனா என்ன செய்யறது இல்ல, செயல்பட முடியாது. சில சமயங்கள்ல நம்ம சொல்லுவோம் நண்பர்கள்ட்ட, இல்ல இப்பதான் சாதாரண கை வருது போது எல்லாமே செய்யுது. அவன் அடிச்சான் பாரு ஒரு அடி கன்னத்துல பலார்னு, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவன் அடிச்ச அடியில கிருன்னு ஒரு சுத்து சுத்திச்சு தலை. அப்ப எனக்கு என்ன செய்யல, கையும் ஓடல காலும் ஓடல. கையும் இருக்குது, காலும் இருக்குது, நம்முடைய சக்தியும் இருக்குது. இப்பெல்லாம் நமக்கு கையை நல்ல வேலை தான் செய்யுது. அந்த அடி வாங்கின அந்த அடியில எல்லாம் வேலை செய்யாம போச்சு. ஏன் வேலை செய்யாம போச்சு? எல்லாருடைய நாட்டை வேலை செய்யாம போகணும்னு போச்சு. சில சமயங்கள்ல சில பேர் அடிக்கிற அடி அதை விட்டு டபுள் மடங்கா திருப்ப நம்ம கொடுக்குறோம்.
ஒருத்தர் அடி அடிச்சா அதை விட டபுள் மடங்கா நம்மளால கொடுக்க முடிகிறது. அப்ப அந்த சக்தி எப்படி வந்தது? இப்பவும் அடித்தான் வாங்கணும். இந்த அடி வாங்கும் போது அடிக்க முடிகிறது, அந்த அடி வாங்கும் போது அடிக்க முடியாம போச்சு. ஒரே காரணம் தான், அப்ப அல்லாஹ் அடிக்கணும் நாடுனா அடிச்ச, இப்ப அல்லாஹ் அடிக்கணும் நாடெல்லாம் அடிக்கல, முடிஞ்சு போச்சு. எல்லாம் நம்முடைய தலை எழுத்து. அல்லாஹ் என்ன எழுதி இருக்கிறானோ அதுதான் நடக்கும். இந்த விதியை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம், ஒருத்தர் இப்படித்தான் ஒருத்தர் பயான் பண்ணார் விதியை நம்பணும்னு சொல்லி. அப்ப அவன் சொன்னான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா நீங்க பாட்டுல தலையெழுத்துலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப அவர் சொன்னாரு, வேணா பாரு, நான் சொல்றேன், கண்டிப்பா நீ நாளைக்கு பாயாசம் சாப்பிடுவ அப்படின்னு சொன்னார். நான் சொல்றேன், அவன் தலையில எழுதி இருக்குன்னு சொல்றேன், கண்டிப்பா நீ நாளைக்கு என்ன செய்வ, பாயாசம் சாப்பிடுவ அப்படின்னு சொன்னார். அவன் சரி பாத்துருவான், சேலஞ்ச், நான் நாளைக்கு பாயாசம் சாப்பிடுறது இல்லை, பாத்துருவோம், நான் தலைவிதியை மீறி காட்டுறேன், என்ன எழுதி இருக்கோ கல்லாக்கதுரோ அதை நான் மீறி காட்டுறேன், பாத்துருவோம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணான். முடிவு பண்ணி அவனுக்குள்ள இருந்தாலும் ஒரு பயம், எங்கடா தப்பி தவறி தெரியாம பாயாசம் முன்னாடி வந்து குடிச்சிருவோமோ சாப்பிட்டுருவோமோ அப்படின்னு அவன் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. பல சந்தர்ப்பங்கள் அப்படித்தானே ஆகுது நமக்கு. அதுபோல அவனுக்கு நம்பிக்கை இல்லாதப்ப அவன் ஒரு முடிவு பண்ணான், நம்ம எதுக்கு இங்க இருந்தா தானே பாயாசம் சாப்பிடுவோம், யாருமே இல்லாத காட்டுக்குள்ள போயிட்டா யார் கொண்டு வந்து பாயாசம் கொடுப்பா, யாருமே இல்லாத காட்டுக்குள்ள போயிட்டா நமக்கு யார் கொண்டு வந்து பாயாசம் கொடுக்க முடியும் என்கிற ஒரு தைரியம் அவனுக்கு காட்டுக்குள்ள போயிட்டான். போனால் அங்க ஒரு கூட்டம், சுற்றுலாவுக்காக வந்த ஒரு கூட்டம், எந்த மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து கரெக்டா அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கல்லெல்லாம் கூட்டி சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலே இருந்து எட்டி பார்க்க என்னடா செய்யறாங்கன்னு, பாயாசம் கிண்டுறாங்க. இவனுக்கு தலை சுத்திருச்சு, இந்த சனியன் வேணான்னு சொல்லிதானே அங்கேயிருந்து இவ்வளவு தூரம் வந்தேன், திரும்ப அதே முசீபத்து இங்கேயும் துரத்துது. சரி காய்ச்சினா காய்ச்சிட்டு போறாங்க, அவங்க தானே குடிக்க போறாங்க, நம்ம கீழே இறங்கி போனாதான் நமக்கு கிடைக்கும், நம்ம இதன் பக்கம் தேவையே இல்லை, இது நமக்கு வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கோம், இது தேவையே இல்லை, அதனால நம்ம மேலேயே உட்காந்துக்குவோம், யாரும் நமக்கு கொண்டு தரப்போறது இல்லை அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டான். இவங்களும் பாயாசம் காய்ச்சினாங்க. கொஞ்ச நேரத்துல நல்ல கொதி வந்து குடிக்கிற ஒரு நேரத்துல கொள்ள கூட்டம் ஒண்ணு வந்துருச்சு. கொள்ள கூட்டத்தை பார்த்த உடனே இருக்கிற பொருட்களை காப்பாற்றணுமா இல்லையா, பாயாசம் போனாலும் போயிட்டு போய் சட்டையோட இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கமா இல்லை, அதனால இருந்த கூட்டம் என்ன செஞ்சுன்னா எஸ்கேப் ஆயிடுச்சு, ஓடி போச்சு. கொள்ள கூட்டத்துக்கு பயந்து போய் இருக்கிற பாயாச சட்டியை அங்கேயே வச்சு போட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இப்ப அந்த கொள்ள கூட்டத்துக்காரங்க வந்தாங்க, அட பாவமே நம்ம வந்து தெரிஞ்சுட்டு எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்களே, எல்லாமே போச்சே, ஒண்ணுமே கிடைக்கலையே, சரி கடைசியில கிடைச்சது இந்த பாயாசம் தான், அதையாவது குடிப்போம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இருந்தாலும் ஒரு சந்தேகம், போன போக்குல விஷத்தை உள்ள கலந்து விட்டு போயிருந்தாங்கன்னா என்ன செய்யறது, இந்த படுபாவிங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போற போக்குல கொஞ்சம் விஷத்தை கலந்து விட்டுட்டு நல்லா வரட்டும் வந்து சாப்பிட்டு செத்து போட்டோம் அப்படின்னு கலந்து விட்டா என்ன பண்றது அப்படின்னு இப்ப ஒரு முடிவு. ஏதாவது ஒரு பிராணிக்கு, ஒரு பறவையோ ஏதோ ஒண்ணு, எதுக்காவது ஒண்ணுக்கு இந்த பாயாசத்தை ஊத்தி வைக்கிறது, அது வந்து தின்றுட்டு சாகாம இருந்தா நம்ம பாயசத்தை குடிக்கிறது, செத்து போச்சுன்னா குடிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது யதார்த்தமா ஒருத்தனுடைய பார்வை மேல போச்சு, மரத்துக்கு மேல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். உடனே பார்த்து இந்த ஆள் தான் வேணுக்குனே பாயாசம் காய்ச்சி அதுல விஷத்தையும் கலந்து வச்சுட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இவனை விடக்கூடாது, ஏறி பிடிச்சி தர கீழே இழுத்துட்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு வந்து அவன்கிட்ட பாயாசத்தை கிளாஸ்ல ஊத்தி இந்த இதை குடி அப்படின்னாங்க. வேணாம் நான் குடிக்க மாட்டேன், எனக்கு பாயாசம் வேணாம் அப்படின்னு. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பா இவன் விஷத்தை கலந்துருக்கிறான், அதனாலதான் குடிக்க மாட்டேங்கிறான். விஷம் கலக்கலைன்னா நல்ல பாயாசமா இருந்தா இவன் குடிக்க மாட்டேன்னு சொல்ல போறான். இவன் குடிக்க மாட்டேன்னு சொல்றதே நமக்கு தெரிஞ்சு போச்சு, விஷத்தை கலந்துருக்கிறான். அடப்பாவி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கே விஷத்தை காய்ச்சி கொடுப்ப, புடிடா கைய காலை அப்படின்னு 2 பேர் கையை பிடிக்க, 2 பேர் காலை பிடிக்க, ஒருத்தன் வாயை திறக்க பாயசத்துக்கு வாயில ஊத்திட்டாங்க. ஊத்தின பின்னாடி அவன் எந்திரிச்சு உட்கார்ந்து தொடச்சிட்டு, இப்ப கொடுங்க எவ்வளவு நேரம் குடிக்கிறேன், ஏன்டா எனக்கு இந்த பாடுபடுத்துறீங்க, பாயாசம் வேணான்னு தானே அங்கேயிருந்து இங்க ஓடி வந்தேன், இங்க வந்தாலும் இந்த பாயாசம் என்ன விட மாட்டேங்குது. கேட்டாங்க, ஏன்டா நல்ல பாயாசம் தானே, நல்லா தானே இருக்கு, ஏன் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். இல்ல ஒருத்தட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன், தலையெழுத்துன்னு ஒண்ணெல்லாம் கிடையாது, அதை நான் எங்க போனாலும் விடாதுன்னு. அவர் நீ நாளைக்கு பாயாசம் சாப்பிடுவேன்னு சொன்னாரு, நடந்தே போச்சு என்று சொன்னாராம். இந்த கதை உண்மையோ இல்லையோ, கதை சொல்கிற கருத்து உண்மை, கதை சொல்கிற கருத்து உண்மை, யதார்த்தம். கலா கதிரிலிருந்து யாராலும் தப்பிக்கவே முடியாது. அது என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது வந்துதான் தீரும், அதிலிருந்து தப்பிக்க முடியாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாம் தெரிஞ்சிருக்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை.
அவங்களுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. இருந்தாலும் யூசுப் நபி மீது அத்தாவுக்கு ரொம்ப பாசம். இந்த பிள்ளை மேல, இந்த ஒரு பிள்ளை மேல அதிகமான பாசம். இது மற்ற 11 பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். வீட்டுல கூட அடிக்கடி சண்டை வரும், அத்தா பிள்ளையா அம்மா பிள்ளையா அப்படின்லாம். அது மாதிரி இங்கேயும் அத்தா பிள்ளையா இருந்தவர் யூசுப் நபி. எனவே மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பொறாமை இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்துல இவங்க எல்லாம் வந்து கேட்கிறாங்க, காலு யா அபானா மலக்கலா தாமன்னா அலா யூசுப் வயின்னா லனா லநாசிஹூன். ஏன் நீங்க எங்க கூட யூசுஃபை விளையாடுறதுக்குலாம் அனுப்ப மாட்டேங்கிறீங்க? நீங்க எங்க கூட நாளைக்கு கண்டிப்பாக விளையாடுறதுக்காக அர்சில்குமானாகதன் எர்த்தா வயல் அப் வயின்னா லஹு லஹாஃபிதூன். நாங்க என்ன அவரை பாதுகாக்க மாட்டோமா? நாங்க அவரை பாதுகாக்கிறோம். எங்க கூட நீங்க அனுப்புங்க. எங்க கூட வந்து ஜாலியா அவர் விளையாடிட்டு இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க அவர் மேல செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து எதுக்குமே விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணுக்குமே விட மாட்டேங்கிறீங்க. சில சமயங்கள்ல செல்லம் கொடுக்கறது அப்படிதான் ஆயிப்போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இதுவரைக்கும் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது பாவம் அவருக்கு. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அத்தாவும் அம்மாவும், அப்பா சைக்கிளை தொட்டுறாத, சைக்கிளில் போனா கீழே விழுந்துருவேன், சைக்கிள்ல ஏன்னா கீழே விழுந்துரும், காலில் அடிபட்டுரும், கையில் அடிபட்டுரும், இப்படியே சொல்லி 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 கடைசி வரைக்கும் அவரை சைக்கிள்ல ஏறவே விடலை. இன்னைக்கு அதனுடைய கஷ்டத்தை அனுபவிக்கிறார். சைக்கிளும் ஓட்ட தெரியாது, மோட்டர் பைக்கும் ஓட்ட தெரியாது, ஒன்றும் ஓட்ட தெரியாது. பஸ்ல தான் போகணும், ட்ரெயின்ல தான் வரும். எவ்வளவு பெரிய அதாபு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். அது மாதிரி யூசுப் நபியை பத்தி யாக்கூப் நபியை சொல்றாங்க அவங்க எல்லாம், ஏன் நீங்க விடவே மாட்டேங்கிறீங்க அவரை? எங்க கூட விடுங்க, எங்க கூட வந்து அவர் விளையாடட்டும், நாங்க என்ன அவரை கடிச்சு தின்றுவா போறோம், கொடுங்க நாங்க பாதுகாத்துக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல, அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், கால இன்னில யஹ்ஸுனுனி அன் ததுஹபு பிஹி வ அகாஃபு அன் யாக்குலஹு ذئبு வ அன்தும் அன்ஹு காஃபிலூன். அப்படிலாம் இல்லப்பா, நீங்க விளையாட்டு பிள்ளைங்க, நீங்க உங்க பாட்டுல விளையாடிட்டு இருப்பீங்க, இவர் மேல நீங்க கவனம் செலுத்த மாட்டீங்க. உங்க விளையாட்டு பராக்குல நீங்க இருக்கும் போது இவரை எங்க ஓனாய் ஏதாவது கடிச்சிட்டு போயிடுமோ என்று நான் பயப்படுறேன் சொன்னார். இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவாங்க, ஏன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டு ஓனாய் கடிச்சிடும் சொல்லணும்? காரணம் என்ன? நீங்க எங்கேயாவது விட்டுட்டு போயிடுவீங்க, யாராவது பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்ல வேண்டியதானே? உள்ள விட்டு யாராவது வந்து பிடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? யாராவது திருடி எப்படியோ ஒன்று சொல்லி, ஏன் குறிப்பிட்டு ஓனாய் தின்றுன்னு ஏன் சொன்னாங்க என்று எழுதிவிட்டு அதற்கு பதிலையும் எழுதுகிறார்கள். நபிமார்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வஹி கனவின் மூலமாகவும் தெரிவிக்கப்படும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நபிகளாருடைய முதல் வஹி கனவாகத்தான் இருந்தது. நபிகளார் எதெல்லாம் காண்பார்களோ கனவிலே அதெல்லாம் யதார்த்தமாக யதார்த்த நிலையிலேயும் நடக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னரே கனவு கண்டார்கள். இவங்க எல்லாம் யூசுப் நபியை கூட்டிட்டு போற மாதிரியும், இவங்க விளையாடிட்டு இருக்கும் போது ஓனாய் கடிச்சிட்டு போற மாதிரியும் ஒரு கனவு கண்டு இருந்தார்கள். எனவே இவங்க நினைச்சிட்டாங்க, இவங்க கூட அனுப்புனா ஓனாய் கடிச்சிடும்னு. உள்ள இருக்கிறது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வாயை தவிர வெளியே வந்துடும். எவ்வளவு நாளைக்கு தான் உள்ள போட்டு அமைக்கிட்டே இருக்க முடியும்? அதனால சாதாரணமா சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்னவே சொல்லிட்டாங்க, ஓனாய் பிடிச்சிட்டு போயிடுமோன்னு பயப்படுறேன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்திட்டாங்க. தெரியும் இப்படி நடந்துடலாங்கிற பயமும் இருக்குது. அந்த பயம் இருந்ததுனாலோ என்னவோ இவ்வளவு நாள் அனுப்பாமலும் இருந்தாங்க. இப்ப விதி விளையாடுது, கூட்டிட்டு போக ஆரம்பிச்சு. சரி கூட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கூட அனுப்பி வச்சுட்டாங்க. கூட்டுட்டு போனவங்க சதி வேலை பெண்ணாங்க. யூசுப் மேலதான் யாக்கூப் நபி அதிகமான பாசம் செலுத்துறாரு. அந்த பாசத்தை போக்குறதுக்கு ஒரே வழி யூசுஃபை க்ளோஸ் பண்றதுதான், வேற வழி இல்லை என்கிற முடிவுக்கு வந்து கடைசியில் அங்கே இருந்த இன்னொரு சகோதரர் பின்யாமீன் என்கிற ஒரு சகோதரர் ஆலோசனை சொன்னார், வேணாப்பா கொலைலாம் செஞ்சிடாதீங்க, ஒரு பாலடைஞ்சு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுருவோம், யாராச்சும் வந்தா தூக்கிட்டு போட்டோம், எங்கேயாவது போய் அவன் புடைச்சிட்டு போறான், என்ன இருந்தாலும் நம்ம தம்பி தானே அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்ல அதன்படியே நடந்தது என்பது வரலாறு. ஆனால் இந்த கலா இப்படித்தான் நடக்க வேண்டும், யூசுப் நபி யாக்கூப் நபியை விட்டு பிரிய வேண்டும் என்கிற கலாவை ஒரு நபி தெரிந்திருந்தும் கூட தம் பிள்ளையை காப்பாற்ற முடியல. போனதுதான். அது மட்டுமல்ல, உன்னோட போனாலும் பரவாயில்லையே. அதுக்கு பிறகு இரண்டாவது பட்சமாக யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் பின்யாமீன் இவருடைய விஷயத்திலேயும், அதுக்கு பிறகு யாக்கூப் நபியினுடைய பாசம் பின்யாமீன் மீது போது மீதி 10 பேருக்கு ரோஷம் வந்துருச்சு. என்னடா ஒண்ணு போச்சுன்னு பார்த்தா இன்னொன்னு வந்து ஒட்டிக்குச்சு அப்படின்னு கோபம் வந்துருச்சு. இப்ப இவரை இழுத்துட்டு போகணும், இதுக்கு என்ன வழி என்று தேடினார்கள். அப்பவும் பின்யாமீன் அவர்களை விடாமல் இருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட எல்லா மக்களும் சேர்ந்து சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க என்ன யூசுஃபை வச்சிட்டு இருந்த மாதிரியே இப்ப பின்யாமீனையும் வச்சிட்டு இருக்கிறீங்க, எங்க கூட அனுப்புங்க.
ஒரு பஞ்ச காலம். அந்த பஞ்ச சமயத்துல எல்லாரும் போய் பொருட்கள் வாங்குறதுக்காக அரசன்ட்ட போறாங்க. இவர் வந்தா கூட ஒரு பங்கு கிடைக்கும் அப்படின்னு இவரையும் கூட அனுப்புங்க என்று கேட்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்புறாங்க. அப்ப இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். 12வது சூரா யூசுப்ல தொடர்ந்து, சூரத்துல் யூசுப்ல தொடர்ந்து இந்த சம்பவங்கள் வருகிறது. 66வது ஆயத்திலிருந்து 68 வரை. இன்னல் ஹுக்ம இல்லா லில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முதவக்கிலூன். சரி, கூட்டு போங்க, அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு உங்க கூட அனுப்புறேன். இனில் ஹுக்ம இல்லா லில்லாஹ், அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறானோ அதை தவிர வேற எதுவும் நடக்காது. என்ன அல்லாஹ் முடிவு பண்ணிட்டானோ அதான் நடக்கும். அலைஹி தவக்கல்து, அவன் மேலேயே நான் பொறுப்பு சாட்டுகிறேன். அலைஹி ஃபல்யதவக்கலில் முதவக்கிலூன், பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீது தான் பொறுப்பு சாட்டுவார்கள் சொல்லி பின்யாமீனை கூட அனுப்புனாங்க. அவங்களுடைய நேரம் அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்யாமீனை பிடித்து வைத்துக் கொண்டார். அந்த சம்பவங்கள் தெரியணும்னா மறுபடி பொருளடக்கங்களை எடுத்து யூசுப் என்கிற சூறாவை எடுத்து 12வது சூறா அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் முழுசா தர்ஜுமாவோட பொருளோட வாசிச்சு பாருங்க, முழு வரலாறும் தெரிய வரும். இப்ப அந்த வரலாறுகளை சொல்வதற்குண்டான நேரம் இல்லை. பின்யாமீன் ஏற்கனவே ஒரு யூசுப் நபியை இழந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் ஒரு முறை பின்யாமீனையும் இழக்கிறார்கள். அதையும் அவர்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நபிகளாருடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. போன பிறகு கொஞ்சம் விம்முகிற சத்தம் கேட்குது, அழுவுகிற சத்தம் கேட்குது. உடனே உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரர் ஹுசைன் அவர்களை தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். பார்த்தோன்னு உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய இந்த பேரர் என்னுடைய உம்மத்தவர்களாலேயே கொலை செய்யப்படுவார். என்ன நடக்க போகுது என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் வந்து சொன்னார், இதுதான் நடக்க போகிறது என்று சொல்லி இருக்கிறார் என்பது முன்னாலேயே தெரிந்து விட்டது. ஆனாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கொலையை தடுத்து நிறுத்த முடியவில்லை, அவர்களை பாதுகாக்க முடியவில்லை. கலா நடந்தே தீரும். என்ன விதியில் எழுதப்பட்டிருக்கிறதோ அது நடந்தே தீரும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகாக சொல்வார்கள், நான் போடுகிற ஒவ்வொரு திட்டங்களும் தவிடுபடியாகும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தியை நான் உணர்ந்து கொள்கிறேன். நான் போடுற எந்த திட்டமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு திட்டங்கள், ஒரு திட்டம் சக்சஸ் ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ், இன்னொரு திட்டம் அதே மாதிரி போட்ட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ஃபெயிலியர் ஆகும் போதுதான் நான் உணர்ந்து கொள்கிறேன், என்னுடைய இந்த நான் எவ்வளவுதான் தலைகீழ நின்றாலும் அல்லாஹ் நினைப்பதுதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய சக்தியை என்னுடைய திட்டங்கள் தவிடுபடியாகும் போதுதான் நான் உணர்ந்து கொள்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே விதியை அறிவதென்பதும் முடியாது, நமக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியாது. ஒமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா 17வது சூராவின் 85வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வார், உங்களுக்கு கொஞ்சோண்டு தம்தோண்டு அறிவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை வச்சு எவ்வளவுதான் தெரிய முடியும். பொண்டாட்டி என்ன நினைக்கிறான் நம்மளை பத்தினே தெரிய முடியல, நம்ம புள்ள நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான் அதுவும் தெரிய மாட்டேங்குது. வெளியில சிரிச்சுக்கிறான், நம்மள்ட்ட நல்லா பழகிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நம்மளாமோ யோசிக்கிறாங்க, நம்மளாமோ அவங்களுக்குள்ள கலந்து யோசிக்கிறாங்க. எவ்வளமெல்லாமோ நடக்குது நம்மளை சுத்தி, எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. நம்மளுடைய தலைவிதியும் அப்படியே தெரியாமல் போகிறது. ஆனாலும் விதியை வெல்லக்கூடிய சில வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வும் அதை அங்கீகரிக்கிறார். 13வது சூராவின் 39வது ஆயத்தில் யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுத்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப், அல்லாஹ் நாடினால் எதையும் அழிக்கவும் செய்வான், எதையும் உருவாக்கவும் செய்வான். ஏற்கனவே எழுதப்பட்ட விதியை அழிக்கும் உரிமை நமக்கு தான் இல்லையே தவிர, மாற்றும் உரிமை நமக்கு தான் கிடையாதே தவிர அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. வைந்தஹு உம்முல் கிதாப், அந்த அல்லாஹ்விடத்தில் தான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற உம்முல் கிதாப் இருக்கிறது. அங்கதான் எழுதி வச்சிருக்கிறான், தேவைப்பட்டா அதை அழிச்சிட்டு வேற மாதிரி எழுதிக்குவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, உங்களுடைய சதக்காக்கள் உங்களுடைய விதியை மாற்றும் வல்லமை உடையது. நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய ஆயுள் நீடிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள். இது மாதிரி எவ்வளவு விஷயங்களை, விதியை மாற்றக்கூடிய வழிமுறைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக இந்த விதி என்பது துன்பம் வருகிற சந்தர்ப்பத்தில் நாம் துவளாமல் இருப்பதற்கும், இன்பங்கள் வருகிற போது பெருமையடிக்காமல் இருப்பதற்கும் துணை புரிய வேண்டும்.
கஷ்டம் வரபோது துவன்றக்கூடாது, முடிவு பண்ணினோம் அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான் நடக்குது. அதே மாதிரி சந்தோஷங்கள் வருகிற போது பத்தியா என்னுடைய பிளானிங் தான் சக்சஸ், நான் பிளான் பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றியை என்னுடைய வியாபாரத்தில் அடங்க முடியுது அப்படின்லாம் கணக்கு போட்டுறாத. அப்பவும் பெருமையை குறைச்சிக்கோ, இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அதுக்காக வேண்டி நம்முடைய செயல்பாடு இல்லாமல் போவதற்கு விதியை காரணமாக காட்டக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல பேரிச்சம்பழ தோட்டத்துக்கு வந்து ஒரு திருடன் பேரிச்சம்பழத்தெல்லாம் பறிக்கிறான். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனை கைது செய்து கூட்டிட்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்னால் அவன்கிட்ட விசாரிக்கிறார். ஏன்டா இப்பெல்லாம் போய் திருடுற தோட்டம் தோட்டமா போய் அப்படின்னு கேட்டப்போ அவன் சிம்பிளா ஒரு வரி சொன்னான், ஒரே பதில், அல்லாஹ் நாடி இருக்கிறான் நான் திருடுறேன். என்ன சொல்ல வேண்ட போய் ஒத்த வார்த்தையில பதில முடிச்சுட்டான். அல்லாஹ் நாடி இருக்கிறான் நான் திருடணும்னு, அதனால நான் திருடுறேன். அல்லாஹ் என் தலைவிதியில எழுதி இருக்கிறான் திருடணும்னு, நான் எனக்கு திருடுறேன். அல்லாஹ் எழுதி போய் நான் போய் மாற்ற முடியுமா அப்படின்னா உமரதியாதான். அப்படியா, நியாயமான கருத்து தான். சாட்டை எடுத்துட்டு வா, விளாசி முடிச்சுட்டு சொன்னாங்க, அல்லாஹ் நாடி இருக்கிறான் உன்னை அடிக்கணும்னு, நான் என்ன நிப்பாட்ட முடியும்? தலைவிதி செயல்படாமல் இருப்பதற்கு காரணமாக அமையக்கூடாது. அப்ப செயல்பாட்டுக்கு தலைவிதி என்பது தலையில அல்லாஹ் எழுதித்தான் என்பது நமக்கு நம்மை செயல்படாமல் ஆக்கக்கூடாது. ஒருவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ லைலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜா ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரிடத்தில் ஒரு மனிதர் வந்து ஃபகால் கேட்கிறார், யா நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அஹில்லி நாகத்தி வ தவக்கலு அலல்லாஹ் அவ் உஅக்கிலஹா வ தவக்கலு அலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகத்தை நான் அவிழ்த்து விட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கவா, அல்லது என்னுடைய ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் அஅக்கில்ஹா வ தவக்கல் அலல்லாஹ். அவுத்து விட்டுட்டு அல்லாஹ் மேல தவக்குல் வைக்காத, கட்டி போட்டுட்டு அல்லாஹ் மேல தவக்குல் வை. செயல்பாடு தவக்குலுக்கு முரணல்ல. என்ன, அவுத்து போட்டாலும் சரி கெட்டி போட்டாலும் சரி, அல்லாஹ் நாடுனா ஒட்டகம் ஓடி போயிடும், அல்லாஹ் நாடுனா ஒட்டகம் ஓடாது. தானே உண்மை? அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா நம்ம கெட்டி போட்டாலும் ஓடிடும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைன்னு சொன்னா நம்ம அவுத்து போட்டாலும் என்ன செய்யாது, ஓடாது, நிக்கிற இடத்துல நிற்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைர் கலாக்கதிர என்னவோ அதுபடிதான் நடக்கும், நீ விட்டுட்டு உன் பாட்டுல போய்கிட்டே இரு என்று சொல்லல. செயல்படு, பிறகு அல்லாஹ்வின் மீது தவக்குலும் வை. அல்லாஹ் காப்பாத்துவான் அவுத்து போட்டுட்டு காப்பாத்துவானா? எப்படி காப்பாத்துவான்? கெட்டி போட்டுட்டு காப்பாத்துவான்னு சொல்லு. ஏன் கெட்டி போட்டா ஏன் அல்லாஹ் காப்பாத்தணும்? நம்ம காப்பாற்ற முடியாதானா? முடியாது. நீ கடையை இழுத்து சொற்று நல்ல இழுத்து 10 லாக் போட்டுட்டு வந்தாலும் கூட காலையில போய் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற செல்போன்லாம் காணா போயிடுது. பூட்டிட்டு வந்தாலும் பாதுகாக்க முடியல. பூட்டிட்டு வந்தால் பாதுகாப்பு கிடையாது. அல்லாஹ் நாடினால் மட்டுமே பாதுகாப்பு. 10 பூட்டு போட்டாலும் 11ஆவதாக ஒரு பூட்டு போடுறோம், தவக்கல் து அலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நீ இரு. நாளை காலைல வரும்போது இருந்தா உண்டு, அல்லாஹ் பாதுகாத்தாதான் உண்டு. இதுதான் தவக்குல். கெட்டி போட்ட பிறகு தவக்குலுக்கு அர்த்தமே என்னன்னா, தஃவீதுல் உமூரி லில்லாஹி அஸ்ஸ வஜல் பஅதல் அமலி பில் அஸ்பாப். சும்மா கண்மூடித்தனமாக தவக்குல் வைப்பதல்ல. நம்ம என்ன வேலை செய்ய போறோமோ அதுக்குண்டான காரண காரியங்களை செய்துவிட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது. எத்தனை விஷயங்களை நாம சில திட்டங்கள் போடுறோம், அந்த திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு காரணம் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் போவது. 53வது சூராவின் 39வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. மனிதன் எதை முயற்சிக்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். முயற்சிக்காம சும்மாவே உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ் தருவான் 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 என்றால் அல்லாஹ்வுக்கு தர முடியும் என்பது வேறு, தர முடியாது என்பதல்ல. பாயாச கதை மாதிரி அல்லாஹ் நினைச்சா கொண்டு எங்க இருந்தாலும் கொண்டு ஊத்தத்தான் செய்வார்.
ஆனால் மனிதன் செய்ய வேண்டியது என்ன? அவன் எதை முயற்சிக்கிறானோ அதைத்தான் அவனுக்கு தருகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நபி, அல்லாஹ்வுடைய வஹி நேரடியாக வந்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டே இருக்கிறார்கள், எப்போதும் அல்லாஹ்வுடன் நேரடி தொடர்பு இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டாலும் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கலாம். யா அல்லாஹ் இப்படி செய் அப்படின்னா உடனடியாக அல்லாஹ் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார். எந்த நபியின் மீது இல்லாத பாசத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கத்தான் செய்திருந்தார். ஆனாலும் கூட நுபுவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொல்கிற போது மக்கத்து முஷ்ரிக்குகள் எல்லாம் எதிர்க்கிறார்கள். அப்படி எதிர்க்கிற அந்த சூழ்நிலையில், அந்த சந்தர்ப்பத்தில் பல சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்திருந்தவர்கள் கூட அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு மிக கடுமையாக சோதிக்கப்படுகிறார்கள், மிக கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி தௌஹீத் கலிமா சொன்னா இப்படிதான் அடி வாங்கணும், வேற வழி கிடையாது என்று அவங்களெல்லாம் நீங்க அடி வாங்கிக்கிட்டே இருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேயே இருப்பதற்கு சொல்லல. ஒரு பிளான் போடுறாங்க. எப்படிப்பட்ட பிளானிங், எப்படிப்பட்ட திட்டமிடல் அப்படின்னு சொன்னா, இவர்களை இந்த இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு பாதுகாப்பல்ல, இந்த இடத்தை விட்டு இவங்களை தூக்கணும், வேற இடத்துக்கு அனுப்பணும். போற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இவர்களுக்கு பாதுகாப்பும் இருக்கணும், பிளஸ் அதோட இந்த தௌஹீதை, இந்த கலிமாவை, இந்த ரிசாலத்தை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பும் அங்க இருக்கணும். அது மாதிரியான ஒரு இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள். 5வது ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த 5வது வருஷத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக ஒரு கூட்டத்தை, 12 ஆண்கள் 3 பெண்கள் கொண்ட ஒரு கூட்டத்தை ஹபஷா என்கிற நாட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து போங்க என்று அனுமதி கொடுத்தார், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில். அப்படி அனுமதி கொடுக்கும் போது ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் நான் அவங்களை ஹபஷாவுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா, அங்க நஜ்ஜாஷி என்கிற ஒரு மன்னர் இருக்காரு, அவரு நமக்கு பாதுகாப்பும் தருவார், நமக்கு சப்போர்ட்டாகவும் இருப்பார். எவ்வளவோ நாடுகள் சுத்தி இருக்கத்தான் செய்து, அங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை அனுப்பல. மாறாக ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கணும், அங்க எப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், எல்லாத்தையும் பிளான் பண்ண பின்னாடிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டத்தை ஹிஜ்ரத்திற்காக அங்கே அனுப்புகிறார்கள். 2வது முறையும் அந்த ஹிஜ்ரத்துகள் நடந்தது என்பது வேறு வரலாறு. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு திட்டமிடலுக்கு பிறகே இருந்தது. எதையும் யோசிக்காம சும்மா என்கிற வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வில் இருந்ததில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு காரணம், ஒரு காரியம் நிச்சயம் இருக்கத்தான் செய்தது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாலும் சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் இல்லாம ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க. நான் உட்கார்ந்து சிரிக்கிறேன், என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களே, இப்ப சும்மா இருப்பா, சும்மா சிரிச்சம்பா அப்படின்ற வார்த்தைகள் நம்மகிட்ட யதார்த்தமா வருது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி உட்கார்ந்துட்டு சிரிச்சாங்கன்னா சஹாபாக்கள் கேட்பாங்க, யாரும் ஏன் சிரிச்சீங்க? காரணம் இல்லாம ரசூலுல்லாஹ் சிரிக்க மாட்டாங்களே, காரணம் இல்லாம ரசூலுல்லாஹ் அழ மாட்டாங்களே, காரணம் இல்லாம ரசூலுல்லாஹ் முறைக்க மாட்டாங்களே, காரணம் இல்லாம ரசூலுல்லாஹ் கோபப்பட மாட்டாங்களே. ரசூலுல்லாஹ் ஒரு செயலை செய்தால் அது காரணத்தோட தான் இருக்கும். திட்டமிடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உதடுகள் அசையாது, கண்கள் விரியாது. ரசூலுல்லாஹ் ஒன்றை பார்ப்பதாக இருந்தால் ஒரு திட்டத்தோடு தான் அதை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஒன்றை பேசுவதாக இருந்தால் ஒரு திட்டத்தோடு தான் அதை பேசுவார்கள். ஹுதைபியா என்கிற உடன்படிக்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய முஷ்ரிக்குகளுக்கும் மதீனாவில் உள்ளவர்களுக்குமான ஒரு உடன்படிக்கை, ஹுதைபியா உடன்படிக்கை. கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடவில்லை. தமக்கு பாதகமான ஒரு செயல்கள், நிபந்தனைகள் அங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது. எங்க ஆளுங்க உங்கள்கிட்ட வந்தா திருப்பி அனுப்பிடணும், உங்க ஆளு என்கிட்ட வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் என்கிற தெளிவான பாதகமான ஒரு விஷயம் அங்கே இருக்கத்தான் செய்கிறது. அப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரவாயில்ல என்று கையெழுத்து போட்டாங்களே, கண்ணை மூடிக்கொண்டு போட்ட கையெழுத்து அல்ல அது, மிகப்பெரிய பிளானோடு, மிகப்பெரிய திட்டத்தோடு போட்ட ஒரு கையெழுத்து. அதனால்தான் இன்று வரைக்கும் அந்த கையெழுத்தை பற்றி ஒவ்வொரு சரித்திர ஆசிரியரும் பேசுகிறார்.
நபிகளாருடைய வாழ்க்கையை பேசுகிற, நபிகளாருடைய சரித்திரத்தை சொல்ல வருகிற ஒவ்வொரு ஆசிரியனும் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஹுதைபியாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட கையெழுத்தை பற்றி எழுதாமல் நபிகளாருடைய சரித்திரம் முடிவடைவதில்லை. நபிகளாருடைய சரித்திரத்தில் முக்கிய விஷயமாக ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை எழுதுகிறார். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா போனா போதுன்னு போட்ட கையெழுத்து அல்ல, மிகப்பெரிய பிளானோடு போட்ட கையெழுத்து. அந்த கையெழுத்தை போட்ட பிறகுதான் மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார்கள். என்னடா இவ்வளவு பாதகமான ஒரு விஷயம் வந்து கூட இந்த நபி சமத்துவம் தான் வேணும் அப்படின்னு கையெழுத்து போட்டு போயிட்டாரு. அவங்களுடைய பார்வைக்கு அதுதானே தெரிந்தது. பின்னால் என்ன நடக்க போகிறதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப யதார்த்த நிலைக்கு என்ன தெரியுது? 2 பேருக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா இதுல கையெழுத்து போடணும், இதுல கையெழுத்து போடணும். எங்களுக்கு சாதகமா உங்களுக்கு பாதகமா என்று இருந்தும் சமத்துவம் தான் வேணும். நாங்க சண்டை போடுறதுக்கு வந்தவங்க அல்ல, நாங்க உங்களோட சேர்ந்து வாழ்வதற்காக வந்தவங்க, நாங்க நல்வழி காட்டுவதற்காக வந்தவங்க என்பதை உணர்த்துவதன்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையெழுத்து போட்டுட்டாங்களே அப்படின்னு நினைச்சு பல்லாயிரக்கணக்கான பேர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரங்களை பிடித்து பைஅத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சில ஆயிரம் நபர்களோடு மக்காவிலிருந்து போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பிறகு லட்சக்கணக்கான சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்தார்கள். எங்கிருந்து வந்தது? நபிகளாருடைய ஒரு பிளானிங், அவர்கள் போட்ட ஒரு திட்டம். அந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தது. பல சந்தர்ப்பங்கள்ல நாம் தனியாக போடுகிற திட்டங்கள் திவாலாகி போகிறது. நாம் தனியா போடுற திட்டங்கள் எல்லாம் பல சந்தர்ப்பங்கள்ல ஒண்ணுமில்லாம போகுது. எனவே திட்டமிடலுக்கு மிக முக்கியமான ஒரு அங்கம் மஷ்வரா, ஆலோசனை. ஆலோசனை என்பது நாம் போடக்கூடிய திட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். முக்கியமான ஒரு நிகழ்வு, அழைப்பு. எல்லோரையும் தொழுகைக்காக அழைக்க வேண்டும். எப்படி அழைப்பது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருப்பதன் மூலமாக நினைத்தால், யா அல்லாஹ் எப்படி அழைக்கணும் அப்படின்னு கேட்டா உடனே அல்லாஹ் சொல்லிட்டு போறான், இப்படி அழைங்கப்பான்னு முடிஞ்சு போயிடுங்க. அதை ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல. சஹாபாக்களை ஒன்று கூட்டி அமர வைத்து சஹாபாக்களிடத்தில் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். எப்படி செய்யலாம், எல்லாத்தையும் தொழுகைக்கு அழைக்கணும், அதுக்கு என்ன வழிமுறையை கையாளலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்றாரு. நெருப்பு பத்தி வைப்போம் மலைக்கு மேல, எல்லாரும் பார்த்தா நெருப்பு எரிஞ்சா தொழுகைக்கு டைம் ஆச்சுன்னு அர்த்தம், வந்துருவாங்க. ஒருத்தர் சொன்னாரு டகா அடிக்கலாம், டகரா அடிக்கலாம். ஆளாளுக்கு ஒருத்தர் சொன்னாரு பெல் அடிக்கலாம். ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல கடைசியிலே பாங்கு சொல்லலாம், அழைப்பு கொடுக்கலாம் என்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இது ஒரு ஆலோசனையில் போடப்பட்ட ஒரு திட்டம், நீண்ட கால திட்டம். எப்படி என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை யோசித்து பார்க்கிறார்கள். அந்த இடத்திலே இந்த அழைப்பு என்பது இன்றோடு நாளையோடு முடிந்து போகிற ஒரு அழைப்பு அல்ல, கியாமத் வரைக்கும் தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு அழைப்பு. எனவே அந்த அழைப்பு எந்த பாதகமும் ஏற்படாத அழைப்பாக இருக்க வேண்டும். நாம சில சமயங்கள்ல சில திட்டங்கள் போடுவோம், அது குறுகிய கால திட்டங்களாக இருக்கும். அந்த திட்டம் கொஞ்ச நாளைக்கு யூஸ் ஆகலாமே தவிர பிறகு அதை வச்சு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு அந்த திட்டங்கள் நமக்கு பலன் தராமல் போகிறது. பள்ளியாசல்லாம் அடிக்கடி இடிச்சுட்டு புதுசு புதுசா கட்டுறாங்களே, ஏன் ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான பிளான், 20 வருஷத்துக்கு உண்டான பிளான் அப்படின்னு தான் போட்டு கட்டிடுறது. கட்டி முடிச்சோன்னா 20 வருஷம் 19 வருஷத்தை நெருங்கும் போது என்னங்க இப்பெல்லாம் எப்படி இருக்கு பள்ளியாசல், இங்க பாருங்க நம்ம பள்ளியாசலம் தான் இருக்குது அப்படின்னு வரும்போது சரி அப்ப இடி வேற பிளான் போடும், வேற ஒரு புதுசா ஒண்ணு உருவாக்கு. இந்த பிளான் எல்லாம் சில குறுகிய காலகட்டம், கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம யோசிக்க முடிகிறது தவிர ஒரு நீண்ட கால திட்டமிடல் நம்மிடத்தில் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு விஷயமும் நீண்ட கால திட்டங்களாகவே இருந்திருக்கிறது. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பிறகு பல ஆண்டு காலங்கள் கழித்துதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்களை வார்த்தெடுத்தார்கள். ஆனால் அதற்கு சில காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. ரசூலுல்லாஹ் காத்திருந்தார்கள். ஒரு நீண்ட கால திட்டம் அது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வார், சூரத் ஆல இம்ரான் 3வது சூராவின் 159வது ஆயத்தில் வஷாவிருஹும் ஃபில் அம்ர். எனவே நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை நீங்கள் முடிவு செய்வதாக இருந்தால் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள்.
வஅம்ருஹும் ஷூரா பைனஹும் என்று சூரத்து ஷூராவுடைய 38வது ஆயத்தில் சொல்லுவார். நல்லவர்களை பற்றி அவர்களுடைய குணங்களை பற்றி சொல்லி வருகிற அல்லாஹ் இதையும் சொல்கிறார். அவர்களுடைய குணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் ஆலோசனையின் பேரில் தான் ஒரு விஷயத்தை செய்வார்கள். கந்தக் என்கிற ஒரு யுத்தம் கேள்விப்பட்டிருப்போம். மக்கத்து முஷ்ரிக்குகள் எல்லாம் மதீனாவில் உள்ள முஸ்லிம்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஆலோசனை செய்கிறார்கள், சஹாபாக்களை அழைக்கிறார்கள். ஒரு படை நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, இந்த படையை தடுக்கணும், என்ன செய்யலாம்? கிளம்பி போக வேண்டியதானே ஏத்து போரிடுறதுக்காக, இல்லைன்னா ஆலோசனைக்கு என்ன வேண்டி கிடக்குது? ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செஞ்சாங்க, எப்படி அவர்களை எதிர்கொள்ளலாம். சும்மா ஏன் இஷ்டத்துக்கு நான் செய்யறதல்ல. நான் ஒண்ணு நினைச்சிருப்பேன், இவங்க இப்படிப்பட்ட எதிர்ப்பு வருதா, இந்த எதிர்ப்பை எப்படி சமாளிக்கலாம், இப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு திட்டம் வச்சிருப்பேன். அது எனக்கு சாதகமானதுன்னு நான் நினைப்பேன். ஆனா நான் போட்ட திட்டமே எனக்கு குழி பறிச்சிடும். நான் முதல்ல அதுல நான் மாற்ற ஆளு முதல் ஆளாக நானாக கூட இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக மஷ்வராவை கொடுக்கிறேன், என்ன செய்யலாம்? சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு குட் ஐடியா சொல்றேன், ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். சுத்தி மதீனாவை சுற்றி அகல்கள் தோண்டுவோம். அந்த அகலை தாண்டி அவர்கள் வர முடியாது. உள்ள ஃபுல்லா தண்ணி பெருக்கெடுத்து ஓடும். வேலூருக்கு போனா கோட்டையில பார்க்கலாம், வேலூர் கோட்டையை சுத்தி அகல் இருக்கிறது. இந்த அகலை தாண்டி போவது என்பது முடியாது. சுத்தி தண்ணி இருக்கும், முதல்ல இதெல்லாம் எல்லாம் உள்ள கிடக்கும், உள்ள இறங்கியும் போக முடியாது, ஒண்ணும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அகலை மதீனாவை சுற்றி தோண்டி விடலாம். தோண்டிட்டு மதீனாவுக்கு உட்புறம் நாம நின்றுக்கலாம், அவங்க மதீனாவுக்கு வெளியில நிற்பாங்க. இதை தாண்டி அவங்களால உள்ள வர முடியாது. நாம இங்கிருந்து அவர்களை தாக்கலாம். இப்படி தாக்குகிற போது நமக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்? நேரடியா போய் ஒரு இடத்துல தாக்குறதுக்கும் அகலை ஏற்படுத்தி நாம் அவர்களை தாக்குவதற்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, உயிரிழப்புகள் நம்மிடத்தில் குறைவாகும். அதிகமானவர்களை இழக்க வேண்டிய தேவை நமக்கு ஏற்படாது. இன்னொன்று, இந்த நகரத்தை மதீனாவை முற்றிலுமாக முழுவதுமாக நம்மளால் பாதுகாக்க முடியும். நம்ம குறைந்த எண்ணிக்கையில தான் இருக்கிறோம். நாம ஒரு பக்கம் ஒருத்தவங்களை தாக்கிட்டு இருப்போம், இன்னொரு வழியா உள்ள வந்துருவோம். அகல் இருக்கிற போது அவ்வளவு சீக்கிரமாக அவர்களால் உள்ளே வர முடியாது. எனவே நம்மால் தடுத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஐடியாவை, ஒரு யோசனையை சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்படியே ஏற்று செயல்படுத்தினார்கள். இது மஷ்வரா. எனவே திட்டமிடல், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் நீண்ட யோசனைக்கு பிறகுள்ளதாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் கூட ரொம்ப யோசிச்சுதான் விடணும். நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு, நம்ம வார்த்தையை விட்டுட்டா பிறகு அதுக்காக வேண்டியே கவலைப்பட்டு இருப்போம் காலம் ஃபுல்லா. நல்ல பழகின ஒரு நண்பன், ரொம்ப நெருக்கமாக பழகிய ஒரு நண்பன், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு கோபத்துல அவனை பார்த்து ஒரு தகாத வார்த்தையை சொல்லி இருப்போம். அதோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. இனி மௌத்தா போற வரைக்கும் அவன் முகத்துல முழிக்கிறதே இல்லை. என்னடா இவ்வளவு நெருக்கமா இருந்தீங்களப்பா, ஒரு பிளேட்ல 2 பேரும் ஒன்னா சாப்பிடுவீங்களப்பா, இப்ப என்ன இப்படி இருக்கிறீங்க? அப்படி இருந்த என்ன போய் இப்படி கேட்டுட்டானே. மத்தவங்க வந்து கேட்டா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். எவனோ ஒருத்தவங்க கேட்டிருந்தா பரவாயில்ல, இவன் கேட்டுட்டானே, என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவன் இவன். இந்த ஒரு வார்த்தை கடைசி வரைக்கும் அந்த நட்பை இல்லாமலேயே ஆக்கிடுது. எதனால் வருகிற நிலை இது? கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் பேசுகிற பேச்சு, யோசனை இல்லாமல் பேசுகிற பேச்சு, யோசனை இல்லாமல் செய்கிற செயல் அனைத்தும் தோல்வியைத்தான் தரும். எனவே திட்டமிடலை, ஆலோசனை செய்வதையும் திட்டமிடக்கூடிய வார்த்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்முறைப்படுத்தி தந்து, இது தவக்குலுக்கு எதிரானதல்ல. நம்ம நினைச்சிக்க கூடாது, நம்ம இப்படிலாம் பிளான் போட்டா அப்போ அல்லாஹ்வுடைய கதவை நம்ம என்ன மீறுறோமோ, அல்லாஹ் முடிவு பண்ணிட்டா இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு, அப்புறம் நம்ம திட்டம் போட்டோம்னா திட்டம் போடாம என்ன? அப்படி அல்ல. திட்டம் போட்டால், மஷ்வராவின் மூலமாக முடிவெடுக்கப்பட்டால் அதில் அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்கும். அல்லாஹ்வே சொல்கிறானே, எம்முல்லாஹு மா யஷா வ யுத்பிர், அல்லாஹ் நாடினால் இருக்கிற விதியை அழிக்கவும் செய்வார், உண்டாக்கவும் செய்வார். எனவே மாற்றும் சக்தி நம்மிடத்தில் தான் இல்லையே தவிர அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எனவே திட்டமிடல் அவசியம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் யோசனை இல்லாமல் ஏனோ தானோ என்று களத்தில் குதிப்பது நிச்சயம் நமக்கு தோல்வியைத்தான் தரும். ஒரு பிளானோடு, ஒரு யோசனையோடு, ஒரு நல்ல முடிவோடு, திட்டமிடலோடு ஒரு காரியத்தில் இறங்குகிற போது நிச்சயம் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய உதவியும் அக்காரியத்தில் இருக்கும் என்பதை
இந்த ஆயத்தின் மூலமாக ஹதீஸ்களின் மூலமாக விளங்குகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்டமிடல் மனப்பான்மையை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.